ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. விஜய் சேதுபதி சார் சூப்பர், பக்கா, ஃபண்டாஸ்டிக் இப்படின்னெல்லாம் நம்ம சொல்ல கூடாது. என்னங்க ஃபயர் பத்தலைங்க, இன்னும் கொஞ்சம் ஃபயர் வேணுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃபயர் வேணுங்க, இன்னும் ஃபயர் பத்தலை. இது வந்து ஓகே, இது ஒரு சும்மா ஒரு டீசர் மாதிரி. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஏதாச்சும் கொஞ்சம் பஞ்சா இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸாக அப்படிங்க ஏதாச்சும் சொல்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா போய் காஃபி குடிக்க போகிறீங்க. ஏங்க நீங்கள் காஃபி குடிக்க போகிறதுக்காக ஃபஸ்ட்டு ப்ரோமோக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னவோ தெரியல, எனக்கு இந்த மனுஷன் மேலே ஏதோ ஹோப்பே இல்லை சார். எப்படியாச்சும் இன்றைக்கி ஏதாச்சும் கேளுங்க சார். எவ்வளோ பெரிய விஷயங்க சார். மைக்கை மறித்து பிக் பாஸை திட்டு வாங்கி பிக் பாஸை கோவப்படுத்தி அவ்வளோலாம் பண்ணிவிட்டு லாஸ்ட் வீக்கு நீங்கள் மன்னிச்சு விட்டீங்களோ இல்லை ஏதோ தெரில, உங்கள் ஸ்கிரிப்டில் அது கொடுக்கலையோ என்னவோ, மறந்துட்டாங்களோ என்னவோ. பட் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நாளைக்கு ஸோ அதை வந்து ப்ளீஸ் டேக் கேர். யூனோ, அது வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனை. இங்கே மக்கள் சோஷியல் மீடியாவில் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எதிர்பார்த்தது வந்து நீங்கள் கொடுக்கலன்னா அப்போ நீங்கள் வந்து எதிர்பாராதை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து அட்ரெஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நிலுவையில் இருக்கிற பஞ்சாயத்துகள் வந்து கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு தீர்வு வந்து கிடைச்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த டாஸ்க் பற்றி பேசுகிறாரு. ஓகே, மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஆதிரை கேஸ் அதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வேறு இது இந்த பார்வதி அரோரா கேஸுக்கு அந்த கேஸோட சொல்யூஷன் வந்து கொடுத்துட்டாங்க. பட் அது ஜட்ஜ்மெண்ட் வந்து அரோரா சைடு போச்சு. இவர் என்ன ஆட் பண்ணுறாருன்னு தெரியலை. அண்ட் இந்த பால், முட்டை, டீ, காஃபி, பாலெல்லாம் அந்த கேஸும் வந்து அது அவங்களுக்கே தெரியும் எவிடெண்ட்டாக இவங்க பண்ண தப்பு. இவங்க சும்மா டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அமித் ஐயர் பண்ணி அவர் பான்னு பேசி ஸோ அது சும்மா அது அப்படியே போயிடுச்சு. பட் இது எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை. இந்த டாஸ்கில் என்ன பேசுவீங்க? ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணிட்டீங்க இல்லை எல்லாம். சேதுபதி சாரே வந்து ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணியிருக்காரு இந்த ஷோலாம். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, மைக்கு மறைச்சிக்கிட்டு கழட்டி விட்டு பேசுகிறாங்க. அப்படி உள்ள இவங்களுக்கு எதுக்கு மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல. மைக்கு மறைச்சிக்கிட்டு கழட்டிட்டு பேசுகிறவங்களுக்கு எதுக்கு மைக்கு? எதுக்கு மைக்கு? இதில் ஒரு ஹிண்ட் இருக்குங்க மக்களே. எதுக்கு மைக்கு? கொடுத்துட்டு போகிறது தானே, கொடுத்துட்டு போக வேண்டியது தானேங்க. அதுதான் அவர் மீன் பண்ணுறாரு. ரைட், டைலாக் ரைட்டர் ஏதோ சும்மா வந்து சொல்லிட்டீங்களா, சும்மா எழுதி குத்துட்டிங்களா, இல்லை ஏதாச்சும் மீன் பண்ணுறாரா? நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். மைக்கு வச்சுருக்குங்க, மைக்கை மறைச்சிக்கிட்டு கழட்டி விட்டு பேசுகிறாங்க அப்படின்னா எதுக்கு அவங்களுக்கு மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ தட்ஸ் த மீனிங் இல்லை? இஃப் ஐம் நாட் ராங், யாராச்சும் இவங்க 2 பேரில் எலிமினேட் ஆக போகிறாங்க. கமருதீன் ஐ திங்க், பிகாஸ் பார்வதி வந்து நாமினேஷனில் இல்லை, கமருதீன் would be the person who will be evicted, I guess. ஏன்னா இந்த ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு நைட்லேருந்து, நேற்று நைட்லேருந்து செம்மையான லைக் ஃபீட்ஸு நிறைய வந்து இவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போச்சு. ஸோ வாட் இஃப் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த டபுள் எவிக்ஷன் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரம்யா ஜோ ஆப்வியஸ்லி அவங்க போட்டோம், ப்ளீஸ் அவங்க போக சொல்லிடுங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை ஆடுறதுக்கு, அவங்க போட்டோம். டபுள் எவிக்ஷன்னா கமருதீன் will be evicted as per இந்த இது. ஸோ எதிர்பாராதை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்க. ஸோ அது வந்து
இந்த வாட்டர்மெலனுக்கு ஆச்சு, பிரஜினுக்கு ஆச்சு. ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்ல ஓட்ஸ் வச்சுருந்தாங்க. பட் பிஹேவியர் அண்ட் சில ஃபியூ ப்ராப்ளம்ஸால் தான் அவங்க வந்து எவிக்ட் ஆனாங்க. அண்ட் திஸ் வே அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்கன்னு ஷியோராக தெரியும். பிகாஸ் அது வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆகும். பட் சம் பிக் விக்கெட், இது வந்து பிக் விக்கெட் வந்து எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துடுச்சு. மோஸ்ட்லி கமருதீனை வந்து இவங்களை எப்படி இந்த வாட்டர்மெலனும் பிரஜினை வந்து எவிக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவரையும் எவிக்ட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு ரெட் கார்டு அதெல்லாம், ஏன்னா கமருதீன் ரொம்ப பண்ணிட்டார். ஸோ சொல்ல வேண்டிய தேவையில்லை, போன வீடியோலலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், முடிஞ்சால் போய் பாருங்கள். அப்புறம் இந்த வீட்டில் தானே காஃபி இல்லை, காஃபி டீ இல்லை, நான் போய் காஃபி டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஏயா இத்தனை நேரம் வெயிட் பண்ணதுக்கு நீ இந்த ப்ரோமோ வந்து காஃபி டீ குடிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பனிஷ்மெண்ட்டை குறிக்கிறாரோ என்னவோ தெரில. இந்த பனிஷ்மெண்ட்டு குறித்தாலும் அவங்களுக்கு தான் டீ காஃபி இல்லை, எனக்கு இருக்குது, நான் போய் குடிச்சிட்டு வரேன்னா அது என்னத்தை மீன் பண்ணுது புரியலைங்க, அதான் புரியல. ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஏன் வச்சாங்க, என்னடா எழுதுறீங்க ஸ்கிரிப்டு, ஏன் அவளுக்கு இந்த மாதிரி டைலாகெல்லாம் எழுதுறீங்க, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, லெட்ஸ் ஃபினிஷ் த வீடியோ. விஜய் சேதுபதி சார் ப்ளீஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள், நல்லா ப்ராப்பராக வேகட்டும் அவங்க. ஓகே ப்ளீஸ், எவிக்ட் பண்ணுறதா இருந்தாலும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு எவிக்ட் பண்ணுங்கள். குறும்படம் வேறு போடுறதா வந்து பேசிகிட்ருக்காங்க. குறும்படம் போடுறதா இருந்தால் இந்த பார்வதி கமருதீனோட வீடியோஸ் அதுதான் போடுற மாதிரி இருக்குது. அவங்க எப்பப்போ மைக்கை கழட்டி பேசுனாங்க, என்னென்ன மாதிரி பேசுனாங்க, பட் ஐ டோன்ட் நோ வெதர் தேர் கோனா ஷோ இட் இன் நேஷ்னல் டெலிவிஷன், மியூட் பண்ணி காமிக்குவாங்களோ இல்லையோ தெரில. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, ஸோ செகண்ட் ப்ரோமோ வரும்போது மீட் பண்ணலாம். I'll see you guys in the next video. Bye-bye. And மறக்காம லைக், சப்ஸ்கிரைப். ஓகே, bye-bye.